வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்ன தெரியுமா? நம்பிக்கை தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மனிதனுக்கு நம்ம செய்ய வேண்டியது, கொடுக்க வேண்டியது வேறு எதுவுமே கிடையாது, நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையின் 4 கால்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை. 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும்போது ஹிட்லருடைய இந்த சித்திரவதை முகாமிலேருந்து நிறைய பேர் தப்பிச்சு ஓடி வந்தாங்க. அதில் ஒரு அகதி தப்பிச்சு, டோரன் அவருக்கு பேர், அமெரிக்காவில் பாஸ்டன் நகருக்கு வந்துடுறார். வந்து வேலை தேடி கஷ்டப்பட்டு எங்கெங்கேயே அலையிறார். எங்கேயுமே வேலை கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப தூரத்து நண்பர் ஒருத்தர் ஒரு துறைமுகத்தில் அவர் கணக்கு எழுதிட்டு இருக்கிறார். அவர் கூட வேலை பார்த்த ஒருத்தருடைய டேபிள் ஒன்று இருக்கும், ஒரு 4 கால் உள்ள ஒரு மேஜை, மர மேஜை. இது சும்மா கிடக்குப்பா, இதை வேணால் நீ வச்சுக்கோ, உனக்கு உதவி செய்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, இந்த மேஜை வேணால் நீ தூக்கிட்டு போகணும். அந்த மர மேஜையை இவர்கிட்ட கொடுத்துறார், மரத்தால் செய்யப்பட்ட அந்த பெரிய மேஜை. இப்போ இவர்கிட்ட இது ஒன்று தான் முதலீடு. இந்த மேஜையை வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்ய முடியும்? யோசிக்கிறார். எடுத்துகிட்டு போய் ஒரு தொழிற்சாலைக்கு வாசலில் வச்சு காலையில் அதில் பேப்பர் வச்சு விற்கிறார், பேப்பர் வாங்கி அடுக்கி விற்கிறார். சாயந்தரமாக ஒரு பூங்காவுக்கு எடுத்துகிட்டு போய் அதில் ரோஜாக்கள் அடுக்கி வச்சு விற்கிறார். சர்ச்சுக்கு பக்கத்தில் அந்த டேபிளை எடுத்துகிட்டு போய் மெழுகுவர்த்தி வாங்கி விற்கிறார். இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் எதையாவது ஒரு பொருளை வாங்கி அதில் வச்சு விற்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் நாளில் கொஞ்சம் காசு சேருது. அதே மேஜைக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலி போட்டு ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கி வச்சு டைப் அடித்து அது மூலமாக கொஞ்சம் சம்பாதிக்கிறார். இவருடைய உழைப்பை பார்த்த ஒருத்தர் அந்த ஏரியாவிலே ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துகிறார். அது ரொம்ப நஷ்டத்தில் ஓடுது. இது என்ன பண்ணனே அவருக்கு தெரியல. இவரை கூப்பிட்டு சொல்கிறார், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுற, உன்னால் முடிஞ்சால் அதை டெவலப் பண்ணிக்கிறது, நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மர மேஜையை தூக்கிட்டு போய் அங்கே முதலாளி இடத்துல போட்டு ஆளாக அங்கே உட்காடுறார். உட்காந்து கணக்கு எழுத ஆரம்பிக்கிறார். அங்கேயும் அவருடைய உழைப்பை முதலீடாக போடுறார். கொஞ்சம் நாள் ஆகுது. சில வருஷம் ஆகும்போது அந்த ஹோட்டலே இவர் பெருசாக்கிறார். நிறைய தொழில்கள் தொடங்குறார். 25 வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கு மேஜை கொடுத்தாருல்ல, இப்போ இவர் கோடீஸ்வரன் ஆயிட்டார். இந்த மேஜை கொடுத்தவரை தேடி போகிறார். போய் நீங்கள் எனக்கு ஒரு மர மேஜை கொடுத்தீங்களே 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் என்னாச்சு? நான் நல்லா பெரிய லெவலுக்கு வந்துட்டேன், அந்த மேஜைக்கு நான் இன்றைக்கி நான் விலை கொடுத்துட்றேன். அப்படியா? அந்த மேஜைக்கு என்ன விலை கொடுப்பீங்க? $1,00,000 கொடுக்குறார். ஒரு சாதாரண மர மேஜைக்கு $1,00,000? உடனே அவர் சொன்னார், இல்லைங்க, அது வெறும் மர மேஜை இல்லை, நம்பிக்கையின் 4 கால்கள். நான் வாழ வழியே இல்லாமல் 2 கால்களோடு அலைந்த போது என் கூடவே இருந்த நம்பிக்கையின் 4 கால்கள் தான் அந்த மர மேஜை. அதை நம்பி தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். வாழ்க்கையில் எவ்வளோ வேணால் நம்ம கீழே போகலாங்க, எவ்வளோ வேணால் அடிபடலாம். ஆனால் எதையாவது ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டு மேலே வர முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை நம்மிடம் இருந்தால் ஒரு நாற்காலி, ஒரு மேஜையின் 4 கால்கள் கூட நம்மை நடைபோட வைக்கும் என்பதை ரொம்ப ஆதாரத்தோடு நடந்த உண்மையை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் யாருமே பயன் இல்லாதவங்க கிடையாது, எந்த பொருளுமே வேஸ்டானது கிடையாது, எந்த ஒரு சம்பவமே தேவையில்லாதது என்று கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது யாரோ ஒருத்தருக்கு பயன் தருவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை அழுத்தமாக நம்ப வேண்டும். அவர் அதில் ஒரு படத்தை சொல்லி நிறைவு செய்கிறார். இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படின்னு ஒரு படம் 1946 வந்த ஒரு அருமையான படம். அதில் ஒரு ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். எல்லாமே லாஸ் ஆகி எல்லாமே தோற்று போயிடுறார். இனிமேல் வாழ்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு ஒரு பாலத்து மேலே ஏறி நின்று தற்கொலை பண்ண போகிறார். கீழே குதிச்சு செத்துடலான்னு நினைக்கும் போது வானத்தில் அந்த வழியாக ஒரு தேவதை போகுது. அதுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த மனிதர்கள் சாகத்தானே போகிறாங்க, எப்படினாலும் ஒரு நாள் சாகத்தான் போகிறாங்க, ஆனால் இவங்களாம் ஏன் சாவை தேடி போகிறாங்கன்னு அந்த தேவதைக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி, இவனை வேணால் நம்ம காப்பாற்றிடுவோம் அப்படின்னு இந்த தேவதை அவனை காப்பாற்றி கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன்பா சாகணும்னு நினைக்கிற, வாழலாம்ல அப்படின்னு. இல்லைங்க, நான் பிறந்ததே வேஸ்ட்டுங்க, எனக்கு எதுவுமே செட் ஆகலை, எல்லாமே நஷ்டமாயிருச்சு, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, என்னால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. உண்மையை சொல்லட்டா, நான் பிறந்திருக்கவே கூடாது, நான் பிறந்திருக்கலாட்டி இந்த உலகமே நல்லா இருக்கும், எல்லாரும் உருப்பட்டுருப்பாங்க, என் சொந்தக்காரங்களாம் நல்லா இருந்திருப்பாங்க, என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா இருந்திருக்கும், நான் பிறந்ததுனால எல்லாருக்குமே லாஸ். விசாரிச்சுக்கிட்டே அந்த தேவதை சொல்லும், சரி உன்னுடைய பாயிண்ட்டுக்கே நான் வர்றேன், நீ இந்த உலகத்தில் பிறக்கலன்னு வை, என்ன ஆகும்னு பார்ப்போமா, வா அப்படின்னு ரிவர்ஸ் கூட்டு போகுது. அவர் பிறக்கவே இல்லை இந்த உலகத்தில். இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கூட்டு போய் காமிக்குது. இவர் பிறக்கவே இல்லை. இவர் வீட்டில் இவர் தம்பியாக ஒருத்தர் இருப்பார்ல, இவர் சின்ன பையனாக இருக்கும்போது இவர் தம்பி ஒரு தடவை ஒரு பனி ஆற்றுல விழுந்து சாக பார்ப்பார். இவர் ஓடி போய் அவரை காப்பாற்றிருப்பார். இப்போ இவர் பிறக்கவே இல்லைல்ல, தம்பி செத்து போயிடுவான். இப்போ திருமணமாகி இவர் மனைவி இவரை தானே திருமணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவரே இல்லைல்ல, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அந்த ஒரு மோசமான மனுஷன் இந்த அம்மாவை அடித்து ரொம்ப பாடாப்படுத்தி பிச்சை எடுக்க விட்டுருவார்.
நல்ல நிலைமையில் இருக்கிற மனைவி இவர் இல்லைன்னு உடனே என்ன ஆயிடுவாங்க, பிச்சைக்காரங்களாக போயிடுவாங்க. இவர் நிறைய நண்பர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து சரியான நேரத்தில் உதவி செஞ்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பார். அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவார், என்னால் தான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா, உன்னால தான் இவங்க இத்தனை பேர் வாழ்க்கையிலும் நன்மை நடந்திருக்கிறது, நீ பிறக்காவிட்டால் இத்தனை பேர் வீணாக போயிருப்பார்கள், நீ பிறந்ததால் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாகி நான் நிச்சயமாக நான் வாழ்கிறேன், இந்த வாழ்க்கையால் இத்தனை பேருக்கு பயன் இருக்கிறது என்றால் நான் வாழ்ந்தே தீர்வேன் என்று அவர் திரும்ப வீட்டுக்கு போவதாக அந்த திரைப்படம் முடியும். என்றால் நம்ம யாருமே இந்த உலகத்துக்கு பயன் இல்லாமல் வரல. எந்த ஒரு புத்தகமுமே பயன் இல்லாமல் இங்கே அச்சடிக்கப்படலை. எந்த ஒரு விழாவுமே சும்மா பொழுது போக்குறதுக்காக இங்கே நடத்தப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒருவருடைய வாழ்க்கை இருக்கிறது, ஒருவருடைய வெற்றி இருக்கிறது, ஒருவருக்கு கை கொடுக்கிற ஒரு அழகான உதவி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மிக மிக அழகானதாக இருக்கும். அதை சொல்லி அவர் ஒன்று சொல்லி முடிக்கிறார். விருதுநகரில், இந்த விருதுநகரில் இவர் எழுதுனது ரொம்ப முன்னாடி, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் துரைப்பாண்டின்னு ஒருத்தர் பூக்கடை வச்சுருக்கிறாரா, இங்கே இருக்கிறவங்க தான் சொல்லணும். துரைப்பாண்டின்னு ஒருத்தர் ஒரு பூக்கடை வச்சுருக்கிறாராம். இன்றைக்கும் அவர் என்ன பண்ணுவாராம், டெய்லி நைட்டு கடையை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பூ மாலையை கட்டி வெளியில் தொங்க விட்டுட்டு போயிடுவாராம். கடைக்கு வெளியில், முன்னாடியெல்லாம் கடைக்கு வெளியில் உப்பு வச்சுட்டு போயிடுவாங்க. உப்பை கடைக்குள்ளே வைக்க மாட்டாங்க தெரியுமா. இப்போ யாருமே உப்பை கூட வெளியில் வைக்க மாட்டாங்க, ஏன்னா உப்பை கூட திருடிட்டு போகிற ஆட்கள் நம்ம. ஆனால் அவர் பூக்கடைக்காரர் என்ன பண்ணுறார், டெய்லி 4 மாலையை கட்டி வெளியில் தொங்க விட்டுட்டு போகிறார். ஏன், திடீர்னு எங்கேயாவது நைட்டு நேரத்தில் ஒரு இறப்பு ஏற்பட்டால், ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் யாரும் மாலைக்காக தேடி அலையக்கூடாது. எப்போ வந்தாலும் இங்கே ஒரு 4 மாலை இருக்கும், அவங்க அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். சில பேர் அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுநாள் பணம் கொடுக்க அவர்கிட்ட வருவாங்களா, ஐயா நேற்று உங்கள் கடையில் 4 மாலை எடுத்தோம், இந்தாங்க பணம், வாங்க மாட்டாராம். முன்பின் தெரியாத ஒரு மனிதனின் மரணத்திற்கு தருகின்ற முதல் மாலை என்னுடைய மாலையாக இருக்கட்டும் என்று அந்த சாதாரண மனிதர் இன்றைக்கும் சொல்கிறாரு. ஒரு மாலை 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். ஒரு சாதாரண பூக்கடைக்காரருக்கு ஒரு 400 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒரு மனிதனின் மரணத்திற்காக நான் கொடுக்கிற ஒரு முதல் மரியாதை என்று அந்த எளிய மனிதர் தரும்போது எவ்வளவோ பெரிய வசதியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து யாருடைய வாழ்க்கைக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். அதை நாம் செய்வதற்கான தூண்டுதல் தான் புத்தகங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருள் இனிது என்றால் ஒளி இனிது. இருளான வாழ்க்கையில் நம்மால் முடிந்த ஒளியை ஏற்ற முடிந்தால் இந்த உலகமே இனிதுதான் என்று சொல்லி அடுத்த வருடம் எஸ்ரா அவர்களுக்கு 60வது வயசு வருது. தூத்துக்குடியில் பொன் மாரியப்பன் ஒருத்தர் சலூன் கடை வச்சிருக்கிறார். அவர்கிட்ட பிரதமரே ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசினார் மன் கி பாத்தில். ஏன் சலூன் கடைக்காரர்கிட்ட பிரதமர் ஃபோன் பண்ணி பேசினார் தெரியுமா? அவர் சலூனுக்கு நடுவில் லைப்ரரி வச்சிருக்கிறார், நூலகம் வச்சிருக்கிறார். அங்கே முடித்திருத்த வர்றவங்களுக்கு புத்தகத்தை படிக்க கொடுக்குறார். புத்தகத்தை படித்தவங்களுக்கு 30% தள்ளுபடி கொடுக்குறார். முடித்திருத்த வந்தவர்களுடைய அகத்தை திருத்தி அனுப்புகிற ஒரு அற்புதமான வேலையை பொன்மாரியப்பன் செய்வதால் பிரதமரே ஃபோன் பண்ணி பேசினார். அவர் நம்ம எஸ்ராவுடைய தீவிரமான வாசகர். அவர் என்ன விழா வச்சாலும் இவரை தான் கூப்பிடுவார். இவர் பிறந்த நாளைக்கு தூத்துக்குடி முழுக்க எஸ்ரா படம் போட்டு எஸ்ரா அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு அவர் ஒரு சினிமா நடிகனுக்கு அரசியல்வாதிக்கு எப்படி மற்றவங்க வைக்கிறாங்க அது மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு அவர் போஸ்டர் ஒட்டுவார். ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த நாம் அதை செஞ்சுருக்கோமா? ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி. ஆனால் எஸ்ரா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது புதிதாக ஒரு உலகம் திறக்கப்படுகிறது என்று எழுதினார். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை இல்லை? ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது ஒரு புதிய உலகம் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை, அது வரைக்கும் நாம் அறிந்து கொள்ளாத ஒரு புதிய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்குள்ளே ஒரு புதிய உலகம் பிறக்கிறது என்பதை ரொம்ப அழகாக ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். எஸ்ரா அவர்களை பற்றி நம்ம ஒரு மேலோட்டமாக ஒரு வரியில் தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள், நம்ம மாவட்டத்தில் பிறந்த ஒரு எழுத்தாளர் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார், குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் எழுதியிருக்கிறார், நாடகங்கள் எழுதியிருக்கிறார், மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர்களை எல்லாம் நம்ம தமிழுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதனால் எஸ்ராவுடைய புத்தகம் இங்கே இருக்கும், அவருடைய தேசாந்திரி பதிப்பகமே இருக்கும். நீங்கள் புதிய விஷயங்களை ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய புத்தகத்தை வாங்கி படிங்க. அவருடைய நெடுங்குருதி அப்படின்னு ஒரு நாவல் இருக்கிறது. நீங்கள் அதை விருதுநகர் மாவட்டத்துக்காரங்களால் மட்டும்தான் அதை படிக்கவே முடியும். ஏன்னா அந்த வெக்கை நிறைந்த வார்த்தைகளை ஜீரணிக்க நம்மளால தான் முடியும். நீங்கள் அந்த நாவல் மட்டும் படிச்சுட்டு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வெக்கையாகவே இருக்கும். ஒரு 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 நெருக்கடியில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். யாமம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது அத்தர் தயாரிக்கிற ஒரு குடும்பம் அந்த நாவலில் இடையில வந்துட்டு போவாங்க. அந்த நாவல் படித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் சொல்கிறது எல்லாமே சத்தியம்தான். ஒரு வாரத்துக்கு உங்கள் மேலே ஒரு அத்தர் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அத்தரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை படிக்கிறீங்களோ, ரோஜா வாசனையை நீங்கள் நினச்சிக்கிட்டு படிச்சிங்கன்னா அந்த வாசனை உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்குது. இந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு பக்கத்தில் இருந்து பதிவு செய்திருப்பார். அதுக்கு தான் சாகித்ய அகாடமி அவருக்கு கிடைச்சது. நீங்கள் அதை படித்து முடித்த உடனே நமக்கு அது வரைக்கும் நாதஸ்வர இசை மேலே ரொம்ப ஈடுபாடோ புரிதலோ இல்லை என்றாலும் கூட அதை படித்ததுக்கப்புறம் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு உணர்வு வரும். நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். இடக்கை அப்படின்னு ஒரு நாவல் கடைசி அவருக்கு எழுதியிருந்தார். அவுரங்கசீப் அவங்க வாழ்க்கையிலிருந்து தொடங்கி நீதிக்காக போராடுகிற ஒரு சர்வ சாதாரண மாநிலனுடைய குரல் என்ன ஆகுது அப்படிங்கிறத இடக்கை அப்படிங்கிற ஒரு நாவலாக எழுதியிருப்பார். நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு கட்டுரை புத்தகத்திலையும் ஒரு ஆசானாக, ஒரு நண்பனாக, ஒரு ஆசிரியனாக நம்ம கையை பிடித்து நிறைய விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார். இப்போ நமக்கு தமிழ் எழுத்தாளர்களே நிறைய பேர் தெரியாதுல்ல, யதார்த்தமாக எடுத்துக்கோங்களேன், நமக்கு நிறைய பேர் தெரியாது. ரஷ்ய எழுத்தாளர்கள் நம்மளுக்கு எத்தனை பேர் தெரியும்? நான் புதுசாக வாசிக்கிறவங்களுக்கு கேட்குறேன். ரஷ்ய எழுத்தாளர் உங்களுக்கு தெரியுமா தம்பி? தெரியாது. ஆண்டன் செக்காவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். இவரை போய் நம்ம எங்கே படிக்க முடியும்? படிக்க முடியாதுல்ல. ஆனால் எஸ்ரா அவர்கள் ஆண்டன் செக்காவ் என்கின்ற அந்த அற்புதமான எழுத்தாளரை பற்றி நிறைய தன்னுடைய நாவல்களில், கதைகளில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். 206 நூல்கள் ஆண்டன் செக்காவ் எழுதியிருக்கிறார். ரஷ்யாக்காரர். அவங்க வாழ்க்கை நீங்கள் பாருங்களேன். அவங்க முன்னோர்கள் எல்லாமே பண்ணையில் அடிமையாக இருந்தவங்க. ஆண்டன் செக்காவுடைய அப்பா ஒரு துறைமுகத்தில் ஒரு பலசரக்கு கடை வச்சிருக்கிறார். நிறைய பிள்ளைங்க, நிறைய கடனாகி போயிடுது. நைட்டோட நைட்டாக ஊரை விட்டு மாஸ்கோவுக்கு போயிடலான்னு கிளம்புறாங்க. ஆனால் கடன்காரங்க சுற்றி பிடிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அம்மா அப்பா இவரை அடமானம் வச்சுட்டு போயிடுறாங்க. ஆண்டன் செக்காவ் இருக்கிறார்ல, இந்த எழுத்தாளர், வருங்காலத்தில் எழுத்தாளர் ஆக போகிறாரு, அவரை அடமானம் வச்சுட்டு இவங்க போயிடுறாங்க. பிறகு சில வருடங்கள் கழித்து தான் இவரை மீட்டு எடுத்து திரும்ப கொண்டு போகிறாங்க மாஸ்கோவில். அப்போ இவர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆண்டன் செக்காவ் டாக்டருக்கு படிக்கிறார். அவர் டாக்டருக்கு படித்த ஒரு எழுத்தாளர். ஆனால் 3 ரூபிள் மட்டும்தான் எல்லாத்தையும் பணம் வாங்குறார். அதை ஒரு சேவையாகவே செய்கிறார். இன்றைக்கும் அப்படி வாழுகிற மனிதர்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள். எங்கள் ராஜபாளையத்தில் சமீபத்தில் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு மருத்துவர் மரணம் அடைந்தார். அவர் கடைசி வரைக்கும் 50 ரூபாய் தான் வாங்கிக்கிட்டு இருந்தார். 50 ரூபாய் டாக்டர் அப்படின்னா 5 ரூபாய் தான் ஆரம்பத்தில் வாங்கிட்டு இருந்தார். அவர் இறக்கும்போது 50 ரூபாய் தான் வாங்கினார். ஒரு எளிய கட்டிடத்தில் சாமானிய மக்களின் மருத்துவராக கடைசி வரைக்கும் இருந்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மருத்துவராக எங்கள் ஊரே கொண்டாடி தீர்த்துச்சு. அப்படி ஒரு மரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் மிகப்பெரிய செல்வந்தர் கிடையாது, நிறைய பேருக்கு தெரிந்த புகழ் பெற்றவர் கிடையாது. ஆனால் மக்களோடு மக்களாக வாழ்ந்த மருத்துவர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த ராஜபாளையம் திரண்டு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்தார்கள் என்றால் அது ராஜபாளையத்தின் வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது. யாரெல்லாம் மக்களுக்காக, யாரெல்லாம் மக்களோடு, யாரெல்லாம் மனிதநேயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் இறுதி காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவனைப் போல கொண்டாடப்படுவார்கள் என்பதை நாங்கள் அந்த மரணத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஆண்டன் செக்காவும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவராக இருக்கிறார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதைக்கு பச்சோந்தி அப்படின்னு பேர். நாங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அறிவொளி இயக்கத்தில் இருந்தோம். விருதுநகர் மாவட்டம் அறிவொளி இயக்கத்தில் ரொம்ப பெரிய சாதனைகளை எல்லாம் படைத்த ஒரு மாவட்டம்னு நம்ம காலர் தூக்கி விட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம் எவ்வளோ வெற்றி அடைஞ்சதோ இல்லையோ, விருதுநகர் மாவட்டத்தில் மிகச்சிறந்த வெற்றி அடைந்தது. நாங்கள்லாம் அங்கே தான் உருவான பேச்சாளர்கள். நிறைய வீதி நாடகங்கள்லாம் நாங்கள் நடிப்போம். அதில் அந்த பச்சோந்திங்கிற நாடகத்தை நாங்கள் அப்போ போடுவோம். ஒரு நாய் ஒருத்தரை கடிச்சிடும். இப்போ அதான பிரச்சனை நம்ம ஊரில், நாய் தான் பெரிய பிரச்சனையாச்சு. நான் வேறு ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கிறேன். அதனால் நாய் பற்றி பேசணும்ல. ஒரு நாய் ஒருத்தனை கடிச்சிடும். உடனே கடித்த உடனே ஒரு கூட்டம் கூடிரும். கூடி இந்த நாய்களெல்லாம் இப்படி வெளியில் விடுறது பெரிய தப்பு, இது பாட்டுக்கு போகிற வர்றவங்களெல்லாம் கடிக்குது அப்படின்னு இந்த நாயை கொல்லணும் வைக்கணும்னு எல்லாம் சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது மெதுவாக ஒருத்தன் சொல்லுவான், இந்த ஓவராக சவுண்டு விட வேண்டாம்,
இந்த நாயை பார்த்தா நம்ம அரண்மனை வீட்டு நாய் மாதிரி இருக்குது, நீ பாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்கிற, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். உடனே அவன் பேச்ச மாற்றுவான். அதான் இந்த நாயை பார்த்தா அப்படி தெரியலையே, நாய்க்கு நல்ல நாயாக தான் இருக்குது, இந்த இவன் தான் கொண்டு போய் காலை உள்ளா கொடுத்துருப்பான். நாய் வாய்க்கிட்ட போய் காலை கொடுத்தா அது கடிக்க தானே செய்யும், நாய் மேலே தப்பு இல்லை, இவன் மேலே தான் தப்பு அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு பேசுவாங்க. அந்த நாய் நாயாத்தான் இருக்கும். பேசுகிற மனிதர்கள் பச்சோந்திகளாக மாறி போகிறார்கள் என்பதை அன்றைக்கு அவ்வளவு அழகாக ஆண்டன் செக்காவ் நிரூபித்திருப்பார். இன்னைக்கு நம்மளும் அப்படி தானே இருக்கிறோம். இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க மாடியில் விளையாடுதுன்னு வைங்க, அப்பா மான் கணக்காக அழகாக விளையாடுது அப்படிமோ. அடுத்த வீட்டு பிள்ளைங்க அதே மாதிரி விழுதுன்னு வைங்களேன், எரும மாடு மாதிரி ஓடுதுக பாரு அப்படின்னு. எப்பயுமே இந்த ஊர் நமக்கு ஒரு நியாயம், அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயத்தை தானே கற்பிக்கிறது. அதே மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்குன்னா அது ஒரு நியாயம், சாதாரண மக்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை ஆண்டன் செக்காவ் இந்த கதையின் மூலமாக பதிவு செய்திருப்பதை அவர் ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருப்பார். துக்கம் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பார். ஒரு குதிரை வண்டிக்காரர், ரொம்ப குதிரை வண்டிக்காரங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் தானே இருப்பாங்க, ரொம்ப சாதாரண எளிமையான ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் மேலே இவன் உயிரையே வச்சுருப்பான். திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் காய்ச்சல் இறந்து போயிடுவான். இறந்து போன துக்கத்தை யார்ட்டையாவது சொல்லணும் இல்லையா? இந்த குதிரை வண்டிக்காரன் வண்டியில் 2 பெண்கள் ஏறுவாங்க. இன்னைக்கு வந்துமா அப்படின்னு ஆரம்பிப்பான். வந்து போய் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடு அப்படின்றவாங்க. சரின்னு கொண்டு போய் விட்டுருவான். அடுத்து 2 பேர் ஏறுவாங்க. ஐயா இன்னைக்கு என் வீட்டில், எப்பா எங்கள் வீட்டில் கொண்டு போய் பத்திரமா விடுப்பா, என்கிட்ட கொடை சாய்ச்சி விட்றாத அப்படிம்பாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பல மனிதர்கள், பல்வேறு விதமான மனிதர்கள் அந்த குதிரை வண்டியில் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். யாராவது ஒருத்தங்க கிட்ட தன்னுடைய துயரத்தை சொல்லிவிட முடியாதான்னு அவன் முயற்சி பண்ணி பண்ணி பார்ப்பான். யாருமே அவன் வார்த்தைக்கு காது கொடுக்கவே மாட்டாங்க. பணத்தை கொடுத்தமா என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டியா, அதோடு நிப்பாட்டிக்கோன்ற மாதிரியே போயிடுவாங்க. இரவு ஆயிடும், இனிமேல் யாரும் சவாரிக்கு வரமாட்டாங்க. ஆனால் துக்கம் தொண்டையை அடைச்சிக்கிட்டு இருக்கும். யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு அவனுக்கு தெரியாது. இந்த குதிரை வண்டியிலேருந்து குதிரையை கழட்டிட்டு குதிரைக்கு கொஞ்சம் புல் கொடுத்துட்டு அந்த குதிரையின் கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்லுவான், எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை நான் ரொம்ப அன்பாக வளர்த்தேன், அவனு என் மேலே உயிராக இருந்தான், இன்றைக்கி அவன் செத்து போயிட்டான். யாருக்கிட்ட சொல்லுவான்? குதிரை கிட்ட சொல்லுவான். குதிரை புரிந்தது போல் அப்படியே தலையசைக்கும். இன்னைக்கு ஒரு 5 அறிவு உயிரினம் ஒரு மனிதன்கிட்ட பேசுவது மாதிரி கூட 6 அறிவு உயிர்கள் பேச மறுக்கிறது என்பதை அன்றைக்கு ஆண்டன் செக்காவ் சொல்லியிருக்கிறார் என்பதை எஸ்ரா அவர்கள் இந்த கதையின் மூலமாக ரொம்ப பதிவு செய்திருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? பெட் அனிமல்ஸ். எதுக்கு நினைக்கிறீங்க? எந்த நாயும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, இந்த நாயாவது கேட்கட்டும் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே மனிதர்களை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் ஒதுக்குவதற்கும் இன்னைக்கு யாருமே தயாராக இல்லை. அதனால இந்த அற்ப பிராணிகளாவது நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறதே என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப அழகாக இந்த மேடையிலேயே எங்களுடைய தோழி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. இப்போ தான் கையில் புத்தகம் கொடுத்த உடனே ஒரு 2 கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது. சுஜாதா தான் ரொம்ப சொல்லுவார், ஹைக்கூ பற்றி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன பாலம். ஹைக்கூ பற்றி இவ்வளவு அழகாக யாராவது சொல்ல முடியுமா? உனக்கும் எனக்கும் சின்ன பாலம் ஹைக்கூ அப்படின்னு சொல்லுவார். இவங்களும் ஒரு ஹைக்கூ புத்தகம் தான் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம தோழர் பேசின டாப்பிக்கு பொருத்தமாக ஒரு கவிதை, போருக்கு புறப்படு சொல்கிறாங்க. போருக்கு புறப்படணும்னா ஆயுதம் வேணும்ல. போருக்கு புறப்படு, உன் ஒரே ஆயுதம் கல்வி. ஏன்னா இனிமேல் கல்வியை மட்டும் வைத்து தான் நம்ம இந்த உலகத்தில் போரிட முடியும். அறிவை கொண்டு மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும். அறிவாளால் இனிமேல் எதையும் சாதிக்கக்கூடாது. அறிவால் மட்டும் சாதிக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த 3 வரி கவிதை ஒரு அழகான உதாரணமாக இருக்கிறது. இன்னொன்று எழுதியிருக்கிறாங்க, உயிர்கொலை பாவம். ஒருத்தங்க எங்களை மாதிரி யாரோ மேடையில் பேசுகிறாங்க, உயிர்கொலை பாவம், பேசியவரின் உடை பட்டு. புரியுதுல? பட்டு பட்டுப்புழுவை கொன்று, பட்டுப்பூச்சியை கொன்று அதில் செஞ்ச பட்டு சேலையை கட்டிக்கிட்டு அவங்க இது பட்டு சேலை இல்லை, பதட்டமாயிடாதீங்கன்னா நீ இதே பேசுறியா அப்படி. உயிர்கொலை பாவம், பேசியவரின் உடை பட்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே நிறைய முரண்களோட தான் இயங்கி கொண்டிருக்கு, பார்த்துருக்கீங்களா? முரண்களால் ஆன ஒரு வாழ்க்கையில் தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டே இருக்கிறோம். நீங்கள் சமீபத்தில் கூட நம்ம சரஸ்வதி பூஜையெல்லாம் கொண்டாடணும், ஆயுத பூஜையெல்லாம் கொண்டாடணும். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சுண்டல் பொரியெல்லாம் வச்சு சாமிக்கு கும்பிடுவோம். நம்ம பைக்கு காரு எல்லாத்தையும் அன்னைக்கு நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். என்ன கும்பிடுவோம்? எங்கள் பைக்கு, எங்கள் காரு, எங்கள் சைக்கிள்லாம் ரிப்பேரே ஆகக்கூடாது அப்படி தானே சாமி கும்பிடுவோம். அன்னைக்கு அதே நாளில் மெக்கானிக் ஷாப் வச்சுருப்பார்ல, அவரும் சாமி கும்பிடுவார். அவர் என்ன வேண்டுவார்?
யதார்த்தம் யோசிச்சு பாருங்க. அவர் என்ன வேண்டுவார்? எல்லா பைக்கும் காரும் ரிப்பேர் ஆகட்டும், ஆனால் எங்கிட்டே அது வரட்டும். இது யதார்த்தம் தானேங்க. அவருடைய பார்வையில் அவர் சரி, நம்ம பார்வையில் நம்ம சரி. ஆனால் இந்த முரண்பாடுகளோடு கூடிய வாழ்க்கையில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த 3 வரியில் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆண்டாளும் மீனாட்சியும் கொஞ்சு மொழி கேட்பது பொம்மை கிளியிடம். ஆண்டாளும் மீனாட்சியும் இப்போ யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க? பொம்மை கிளி தானே அவங்க தோளில் வச்சுருக்குறோம். அப்போ உயிர் கிளி எங்கே இருக்குது? நிஜமான கிளி ஜோதிடன் கூண்டுக்குள். நிஜமான கிளி எங்கே இருக்கணும்? ஆண்டாள்கிட்டே மீனாட்சிகிட்டே இருக்கணும். ஆனால் அது எங்கே போயிடுச்சு? கூண்டுக்குள்ளே போயிடுச்சு. கூண்டுக்குள்ளே இருக்க வேண்டிய பொம்மை கிளி ஆண்டாள்கிட்டையும் மீனாட்சிகிட்டையும் வந்துருச்சு. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப அழகாக இப்போ 2 நிமிஷத்தில் படிக்கும் போதே இவ்வளவு அழகான குன்றி மணிகள் இதில் தேறி இருக்கிறது. பத்மா அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை. இன்னும் நிறைய கவிதைகள் அவங்க மூலமாக நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கான பெருமையாக வந்து சேர வேண்டும் என்று வாழ்த்தி, குழந்தைகளை புரிந்து கொள்வது என்பதே ஒரு பெரிய PhD படிக்கிற மாதிரி. குழந்தைகளுடைய மனநிலையை அவ்வளவு எளிதாக நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. எங்கள் ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பொதுவாக நம்ம வீடு பேர் அப்படின்னா என்ன? நம்ம இறந்து முக்தி அடைகிறது தான் வீடு பேருன்னு நினைப்போம். சராசரியான மக்களுக்கு வீடு பேருனா ஒரு சொந்த வீடு வாங்கினா அதுவே ஒரு பெரிய வீடு பேர் தான். ஆனால் சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு குட்டி பாப்பா, அவளுடைய மனநிலை, அவளுக்கு பேர் லட்சுமி குட்டின்னு பேர். அவளுடைய மனநிலையை அந்த கவிஞர் கவிதையாக வடிச்சிருக்கிறார். ஆனந்தராஜ் வீட்டுக்கு ஆனந்த பவன் என்று பெயர். ஆனந்தராஜ் வீட்டுக்கு பெயர் ஆனந்த பவன். ஐஸ்வர்யா வீட்டுக்கு ஐஸ் ஹவுஸ். மணிகண்டன் வீட்டிற்கு மணிஷ் இல்லம். நம்ம வீட்டுக்கு என் பெயர் இல்லை என கேட்கிறாள் லட்சுமி குட்டி. ஒவ்வொரு பிள்ளைங்க பேர்லேயும் அவங்கவுங்க வீடு இருக்குது. இந்த பிள்ளை பேரில் அவங்க வீடு இல்லை. ஏன்? இது வாடகை வீடு. இப்போ அந்த தகப்பன் நினைக்கிறார், இனி அடுத்த முறை வீடு தேடும்போது அவள் பெயருள்ள வீடாக தேட வேண்டும். வேறு என்னங்க செய்ய முடியும்? இருக்கிறவங்க வீடு கட்டி பேர் வைப்பாங்க, இல்லாதவங்க பேர் இருக்கிற வீட்டில் போய் இருந்துக்க வேண்டியதான். இப்படி ஒரு கவிதையின் மூலமாக இவ்வளவு பெரிய துயரத்தை கடந்து போக முடியும் என்று எங்கள் ஊர் கவிஞர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அதே லட்சுமி குட்டியை வச்சு இன்னொரு குட்டி கவிதை. இன்னைக்கு நாம் இந்த தங்கத்துடைய விலையை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அப்படியே பகீர்னாகுது இல்லையா? இப்போ எந்த பெரியவங்கள்ட்டையும் போய் பேசி பாருங்கள், பாட்டியெல்லாம் சொல்லும், அந்த காலத்தில் 1 கிராம் 10 ரூபாய்க்கு விற்றுச்சு, இப்போ பாரு 11,000 ரூபாய்க்கு விற்கிது. உடனே நம்ம கேட்குறோம், 10 ரூபாய்க்கு விற்ற போது நீ எவ்வளோ வாங்கின? ஒன்றும் வாங்கலை. 11,000 ரூபாய்க்கு வாங்கும் போது நம்ம ஒன்றும் வாங்க போகிறதில்ல. ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இவ்வளவு விலை ஏற்றமாக இருக்கிறதே இந்த தங்கம்னு நமக்கு ஒரு பதட்டமாக வரும் இல்லையா? ஆனால் இந்த கவிதையை கேட்டிங்கன்னு வைங்களேன், இவ்வளோ தானே, நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். இதே லட்சுமி குட்டியை வச்சு தான். அப்பா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு, ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்கள்ல, ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாரு. இந்த பாப்பா கேட்குது, அந்த பொருளை பற்றி கேட்குது. அப்பா இது இனிக்குமா என கேட்டால் லட்சுமி குட்டி. இனிக்காது என்றார் அப்பா. என் கூட விளையாடுமா? இல்லை. பேசவாவது செய்யுமா? பேசாது. அப்படிப்பட்ட பொருள் எனக்கு வேண்டாம். அப்படின்னா எனக்கு வேணாம் தங்கத்தோடு என்றால் லட்சுமி குட்டி. அப்பா தங்கத்தோடு வாங்கிட்டு வர்றாரு. கேப்பா இது என் கூட பேசுமா அப்படின்னு கேட்குறா. பேசாதுமா. இது இனிக்குமா? சாப்பிட்டு பார்த்தா இனிக்காது. என் கூட விளையாடுமா? விளையாடாது. அப்படின்னா எனக்கு வேண்டாம் தங்கத்தோடு. இப்போ இந்த தங்கத்தோடு என்பது பணத்தின் மதிப்பில் ரொம்ப பெருசு. ஆனால் ஒரு உணர்வின் மதிப்பில் அதுக்கு ஒன்றுமே வேல்யூ இல்லைல்ல. அது நம்ம கூட பேசாது, அது நம்ம கூட விளையாடாது, அதை சாப்பிட முடியாது. அவசரத்துக்கு பசிச்சுன்னா 11,000 ரூபாய் பொருள் தான், சாப்பிட முடியுமா? ஆனால் ஒரு ரூபாய் பிஸ்கட்டு தருகிற ஒரு பசியாற்றுதலை இந்த தங்கம் உடனடியாக தர முடியாது என்பதை இந்த லட்சுமி குட்டி மூலமாக அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். முன்னாடியெல்லாம் யாராவது 1 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தா நம்ம என்ன செய்வோம்? அவங்களாம் பெரிய லட்சாதிபதி. இப்போ யாராவது 1 பவுன் நகை வச்சுருந்தாலே அவங்க லட்சாதிபதி தான். இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த தங்கத்தை கூட கடந்து போக ஒரு குழந்தையின் உலகத்தால் முடியும் என்று அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். ஒரு ரயிலில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சை எடுக்கிறார். பாட்டு பாடிக்கிட்டே பிச்சை எடுக்கிறார். என்ன பாட்டு பாடுறாருன்னா, பெரும்பாலும் இந்த கண் தெரியாத யாசகர்கள் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இதே பாட்டை பாடிக்கிட்டே அவர் பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பாடிக்கொண்டே ரயிலில் ஏறினார் பார்வையற்ற யாசகன். அந்த பெட்டியில் யாருமே இல்லை என்பதை யாருமே சொல்லவில்லை. அந்த பெட்டியில் யாருமே இல்லை, ஆனால் யாருமே அதை சொல்லவும் முடியாது இல்லையா?
இந்த வாழ்க்கையின் இந்த மாதிரியான சூழல்களை யாரால் பதிவு செய்ய முடியும்? யாராலையும் கண்டுகொள்ளப்படாத யாரோ ஒரு அடித்தட்டு மக்களின் வேதனையை யார் பதிவு செய்ய முடியும் என்றால் அது கவிஞர்களால், படைப்பாளிகளால், இலக்கியவாதிகளால் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். நான் இப்போ சொன்ன இந்த 3 கவிதைகளையும் எழுதிய எங்கள் ஊர் கவிஞர் வேறு யாரும் கிடையாது. இதே மேடையில் எனக்கு அடுத்து பேச இருக்கிற அன்பு சகோதரர் கண்மணி ராசா அவர்கள். எனக்கு அடுத்து அவர் தான் பேச போகிறார். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ராஜபாளையத்தை சேர்ந்தவர் தான். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது அண்ணெல்லாம் ரொம்ப பெரியவங்க. எங்களையெல்லாம் கைப்பிடித்து அழைத்து வந்ததில் அவங்களுக்கெல்லாம் நிறைய பங்கு இருக்கிறது. எங்கள் ராஜபாளையம் கலை இலக்கிய பெருமன்றத்திலேயே இன்னொரு கவிஞர் இருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி அவர் புத்தகம் வெளியானது. அவர் எழுதின ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அவ்வளோதான், எல்லாம் சோழி முடிஞ்சு அப்படின்னு ரொம்ப துயரமாக நிற்போம் இல்லையா? ஆனால் அங்கே இருந்து தான் ஏதோ ஒரு தொடக்கம் நமக்கு திடீர்னு வந்து சேரும். அப்படி ஒரு தன்னம்பிக்கை கவிதை அவர் எழுதியிருக்கிறார். எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள், எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள், கடைசி புள்ளிக்கு பிறகுதான் கோலம் தொடங்குகிறது. புள்ளி வச்சு முடிச்சதுக்கப்புறம் தானே கோலம் தொடங்கும். அப்போ புள்ளி வச்சு முடித்தோடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு யாரும் முடிவுக்கு வந்துடாதீங்க, இனிமேதாயா கோலமே இருக்குது. சினிமாவில் ஒரு நடிகர் சொல்லுவார்ல, கண்ணா இதுவரைக்கும் நீ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் வருது. இதை அப்படியே கவிதையாக்கி பார்த்தால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள், புள்ளி வைத்து முடித்த பிறகுதான் கோலம் தொடங்குகிறது என்றால் வாழ்க்கையில் எது நடந்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இனிமே தாங்க எனக்கான தொடக்கம் இருக்கிறது என்கின்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து நில்லுங்கள், எதையும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான இந்த கவிதையை எழுதியவர் எங்கள் ஊரை சேர்ந்த கவிஞர் நாகா என்கின்ற ஒரு சிறந்த கவிஞர். அவருக்கு நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம மண்ணில் நம்ம ஊர்க்காரங்களை பற்றி சொல்கிறதுன்னு நமக்கே ஒரு பெரிய பெருமை. இன்றைக்கி நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நிறைய படைப்பாளிகள் வந்திருக்கிறாங்க. போன வருஷமும் நிறைய நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற படைப்புகளை நான் சொன்னேன். நரேந்திரகுமார்னு எங்கள் ஊரில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவருடைய புத்தகம் கூட இன்னும் 2 நாளில் வெளியிடுறாங்க. பூலித்தேவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். போன ஆண்டு அவர் ராஜபாளையம்னே ஒரு புத்தகம் எழுதினார். அதை இதே மேடையில் நான் பதிவு செஞ்சேன். அதில் சொன்ன ஒரு 2 விஷயங்களை. 700 வருஷமாக எங்கள் ராஜபாளையத்தில் ஒரு மரம் இருக்குது. 700 வருஷமாக ஒரு ஆப்பிரிக்க நாட்டு மரம், பாவோபாப் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கிறது. அது ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொண்டு நட்டு வச்சுட்டு போயிருக்கிறார். 700 வருஷம் அது இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது. சின்மயா பள்ளி வளாகத்தில் இருக்கிறது. நான் இதை போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டேன், இதை யாரும் கவனிப்பாங்களா கவனிக்க மாட்டாங்களான்னு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கே அனுப்புனாங்க. நீங்கள் சொன்ன மரம் இதுதான், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது முடங்கிய ரோட்டில் இல்லை, இது தென்காசி ரோட்டில் இருக்கிற சின்மயா பள்ளி வளாகத்தில் இருக்கிறதுன்னு எனக்கு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நின்று அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ ஒரு புத்தக திருவிழாவில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைக்கு இந்த மக்கள் எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போகிற போக்கில் தானே சொல்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் அதை போய் தேடி பார்த்து அங்கே நின்று புகைப்படம் நிறைய பேர் எடுத்து அப்போ முகநூலில் பதிவு செஞ்சாங்க. என்டி ராமாராவ் அவர்கள் கொஞ்ச காலம் கரிவளம் நல்லூரில் வேலை பார்த்தாருன்னு அந்த புத்தகத்தில் தான் இருந்தது. அதையும் நான் பதிவு செஞ்சேன். கீழே பூரா என்னைய திட்டுனாங்க எல்லாரும், உனக்கு தெரியுமா, நீ பாத்தியா, நீ என்டி ராமாராவ் உனக்கு தெரியுமா இப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த பேச்சை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்த வருஷம் ஏப்ரல் நம்ம எஸ்ரா அவர்களுடைய பிறந்த தினம் வருகிறது. அவருக்கு 60வது வயசு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் எஸ்ராவை கொண்டாடுவோம் என்று கிளம்பி 100க்கு மேற்பட்ட புத்தகம் எழுதி உலக இலக்கியங்களை எல்லாம் தமிழில் கொண்டு நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு சாகித்ய அகாடமி வாங்கி தந்து இந்த மல்லாங்கிணறில் பிறந்து உலகத்தையே தன் பக்கம் பார்க்க வைத்த எஸ் ராமகிருஷ்ணன் என்கின்ற நம் மண்ணின் படைப்பாளியை நாமும் கொண்டாட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அவருடைய படைப்புகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு, இவ்வளவு சிறப்பான மேடையில் மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு தந்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கும் நம்முடைய தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.